இப்போ பாடம் 6 சரியா. அடுத்த பாடானது 6வது லெசன் நம்ம இப்போ வந்தாச்சு. இப்போ செல் உயிரியல் மற்றும் உயிரி மூலக்கூறுகளில் செல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஒரு வாழ்வியல் அலகு அப்படின்னு சொல்கிறோம். செல் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் அலகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இதில் முக்கியமான நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்குது. பாடத்துடைய உள்ளடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டுபிடிப்பு, நுண்ணோக்கியல், செல் கொள்கை, செல் வகைகள், அதே மாதிரி தாவர செல் எப்படி இருக்கும் மற்றும் விலங்கு செல்கள்லாம் எப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதேமாரி செல் நுண்ணுறுப்புகள் பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி உட்கருனா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கசையலைகள்லாம் எப்படி தோற்றுவிக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி சார், இப்போ செல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம பார்க்குறோம்? செல். இப்போ இந்த செல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செல் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பெட்டி அப்படிங்கிறது பொருள்படும். சரியா. செல் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய பெட்டி அப்படிங்கிற ஒரு பொருள்படுது. இதில் செல்லே என்ற லத்தீன் சொல்லிலிருந்து தான் இது உருவாயிருக்கு. ஒன்மார்களை கேட்பாங்க, செல்லே என்ற ஒரு லத்தீன் மொழியிலிருந்து. சரியா. அதாவது லத்தீன் மொழி கிடையாது, லத்தீன் சொல். ஓகேவா. அந்த மொழியில் இருக்கிற ஒரு சொல். அந்த சொல்லிலிருந்து என்ன பண்ணோம், இது உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அப்போ செல்லுன்னா என்ன சொன்னால் ஒரு சிறிய பெட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒன்மார்களை கேட்பாங்க. அதே மாதிரி என்னுடைய பொருள் பார்த்தீங்கன்னா சிறிய பெட்டின்னு பொருள்படுது. அதே மாதிரி செல்லே அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் சொல்லிலிருந்து தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. சரி, செல் என்ற சொல் முதல்ல ராபர்ட் கூக், சரியா, 1662 ராபர்ட் கூக் அப்படிங்கிற என்பவரால் தான் என்ன பண்ணுறது, இதை பயன்படுத்தியிருக்கு. சரியா. செல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முதல்ல பயன்படுத்தியாருன்னா ராபர்ட் கூக்கு தான் பயன்படுத்தியிருக்காரு. சரியா. எனவே செல் என்ற சொல் 300 ஆண்டுகளுக்கு முன்பே வழக்கத்தில் இருந்து வந்தது என்பது தெரிய வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. செல் அப்படிங்கிறது இப்போ வந்தது கிடையாது, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கு, வழக்கத்தில் அது இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சரிங்களா. சரி சார், இதெல்லாம் தவிர ஒன்மார்க்கில் அந்த 300 ஆண்டுகள் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும், அதை கேட்பாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் இதனுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அரிஸ்டாட்டில் கிமு 384 322 அந்த காலகட்டத்தில் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு அலகுகளை கொண்டுள்ளன என கண்டறிந்தார். ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, விலங்குகளும் தாவரங்களும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு. ஒரு கட்டமைப்புனா என்ன பண்ணுறோம், அப்படியே ஒரு தொகுப்பாக அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு அலகுகளாக அது கொண்டு காணப்படுகின்றன அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காரு, இந்த அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு முதல்ல. சரிங்களா. சரி, அது மட்டும் இல்லாமல் ஆனால் அந்த அலகுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்பதனை அவரால் விளக்க இயலவில்லை. அவர் ஒரு அழகா அதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு, ஆனால் என்ன பண்ண முடியல, அவர் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அவரால் விளக்க முடியல. அதுக்கப்புறம் 1660 கிடையாது, 1660 அந்த ஆண்டில் ராபர்ட் கூக், சரியா, யாரு, ராபர்ட் கூக். ஓகேவா. இப்போ இந்த ராபர்ட் கூக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல்ல தேன் கூட்டில் உள்ள பல சிறிய அறைகள் கொண்ட அமைப்பை தக்கை திசுக்களில் கண்டறிந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது. தேன் கூடு இருக்கு இல்லையா, அந்த தேன் கூட்டில் உள்ள பல சிறிய அறைகள். சரியா. தேன் கூட்டில் பார்த்தீங்கன்னா அரையா சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு அறை கொண்ட ஒரு அமைப்பு போன்ற ஒரு தொகுப்பை என்ன பண்ணியிருக்காரு, தக்கை திசுக்களில் கண்டுபிடிச்சிருக்காரு. தக்கை திசுக்களில் ராபர்ட் கூக் அப்படிங்கிறவர் கண்டறிந்திருக்காரு. சரிங்களா. அதுக்கப்புறம் பின்னர் 1665 ஆண்டு இதற்கு செல் என்று பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 1665, சரியா, 1660 செல் என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு தக்கை திசு மாதிரி. அதுக்கப்புறம் 1665 இதற்கு என்ன பண்ணியிருக்காருன்னா செல் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. ஓகேவா. சரி, இவர் இந்த பணிகளை மைக்ரோகிராஃபியர் என்ற பெயரில் தொகுத்தார். இது எப்படி தொகுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோகிராஃபியர் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்மார்களை எதுவும் கேட்பாங்க. மைக்ரோகிராஃபியர் என்ற பெயரில் என்ன பண்ணியிருக்காரு, இதை முதல்ல தொகுத்து சொல்லியிருக்காரு. சரியா. அடுத்தது பின்னர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டன் பான் லியூவன்காக், சரியா, பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், இந்த ஆண்டன் சொல்லலாம் அல்லது ஆண்டோன். ஓகேவா. ஆண்டோன் பான் லியூவன்காக் அப்படிங்கிறவர். சரியா. இந்த ஆண்டோன் பான் லியூவன்காக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தான் கண்டறிந்த ஒரு செல்
துகள்களுக்கு அனிமல்கியூல்ஸ் என்று பெயரிட்டார். ரொம்ப முக்கியமானது. ஆண்டோன் வான் லியூவன்காக் அப்படிங்கிறவர் ஒரு செல் துகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த செல் துகளுக்கு அவர் என்ன சார் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேர் வச்சிருக்காரு? அனிமல்கியூல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. அனிமல்கியூல்ஸ். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க. அடுத்தது ராபர்ட் பிரவுன். 1831 இருந்து 39 இந்த காலகட்டத்தில் தாவர செல்லில் காணப்படும் கோள வடிவ அமைப்பிற்கு, ஒரு தாவர செல் இருக்குன்னா அந்த தாவர செல்லில் ஒரு கோள வடிவ அமைப்பு காணப்பட்டிருக்கு. அந்த ஸ்பைரிக்கல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கோள வடிவ அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்னு பேர் வச்சிருக்காருன்னா உட்கரு என்று பெயரிட்டார். நம்ம செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள உட்கரு இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான்? கோள வடிவ ஒரு அமைப்பில் காணப்பட்டிருக்கு. அது ராபர்ட் பிரவுன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முதல்ல கண்டுபிடிச்சி அதை என்னன்னு சொல்லியிருக்காரு? உட்கரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி பேர் வச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்தது HJ. அடுத்தது என்னது? HJ. ஓகேவா? அந்த HJ ருட்ரோசெட் அப்படிங்கிற ஒருத்தர். ருட்ரோசெட் அப்படிங்கிறவர் 1824 பிரெஞ்சு அறிவியலாளர். இவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு அறிவியலாளர். 1824 செல் கோட்பாடு என்ற கருத்தை முதல்ல என்ன பண்ணியிருக்காரு? வெளியிட்டிருக்காரு. என்ன வெளியிட்டிருக்காரு? செல் கோட்பாடு. ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒன்மார்க்கில் இதுவும் கேட்பாங்க. சரியா? செல் கோட்பாடு என்ற கருத்தை முதல்ல வெளியிட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ருட்ரோசெட் அப்படிங்கிறவர் தான் 1824 வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? பின்னர் மாத்தியோஸ் ஸ்லீடன், ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு தாவரவியலாளர். யாரு? இந்த மாத்தியோஸ் ஸ்லீடன் அப்படிங்கிறவர். அவரும் மற்றும் தியோடர் ஷிவான். ஓகேவா? தியோடர் ஷிவான் அப்படிங்கிறவரும் ஒரு ஜெர்மனி விலங்கியலாளர். சரியா? இவங்க ரெண்டு பேரும் யாரு? மாத்தியோஸ் ஸ்லீடன் அப்படிங்கிற ஒருத்தரும், இன்னொருத்தர் தியோடர் ஷிவான் அப்படிங்கிற ஒருத்தரும். சரியா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜெர்மனி தாவரவியலாளர், இன்னொருத்தர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்த விலங்கியலாளர் அப்படின்னு சொல்றோம். இவங்க ரெண்டு பேரும் 1833 செல் கொள்கையின் அடிப்படை பண்புகளை கூறினார்கள். சரியா? செல் கொள்கை இருக்கு இல்லையா, அந்த செல் கொள்கை, ஒவ்வொரு செல் கொள்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையான பண்புகளை என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க முதல்ல கூறியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ருடால்ஃப் விர்சவ். சரியா? இந்த ருடால்ஃப் விர்சவ் அப்படிங்கிறது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த 1858 ருடால்ஃப் விர்சவ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1858ஆம் ஆண்டுல செல் கோட்பாட்டை விளக்கியதுடன் என்ன பண்ணியிருக்காரு? செல் கோட்பாட்டை விளக்கியதுடன் அனைத்து உயிருள்ள செல்களும் ஏற்கனவே உள்ள உயிருள்ள செல்களிலிருந்து செல் பகுப்பின் மூலம் உருவாகின்றன என்ற கருத்தை கூறினார். சரியா? இவங்க என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த செல் கோட்பாடு அப்படிங்கிறத விளக்கமா எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம அனைத்து உயிருள்ள செல்களும், சரியா, அனைத்து உயிருள்ள செல்களுமே என்ன பண்றோம்? ஏற்கனவே உள்ள உயிருள்ள செல்களிலிருந்து தான் செல் பகுப்பின் மூலமாக உருவாகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இவர் சொல்லியிருக்காரு 1858. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான். எல்லாமே இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா? அதில் ஒவ்வொருத்தருடைய ஃபோட்டோஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபோட்டோவை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல அரிஸ்டாட்டில் பார்த்தோமா? அந்த அரிஸ்டாட்டிலுடைய ஃபோட்டோ இதுதான். அரிஸ்டாட்டில். ஓகேவா? இவர் தான் அரிஸ்டாட்டில். கிமு 384 இருந்து 322, 384 to 322 இந்த காலகட்டம். அதே மாதிரி ராபர்ட் கூக் முதல்ல செல் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ராபர்ட் கூக் ரொம்ப முக்கியமான ஒன்று. இவர் தான் அவர் 1635 அதுல இருந்து 1703 இந்த காலகட்டங்கள் வரலையும் இவர் வந்திருக்காரு. அதே மாதிரி ஆண்டோன் பான் லியூவன்காக் 1632 இருந்து 1723 இந்த காலகட்டம் வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியல் அறிஞரானது இவருடைய வாழ்க்கை காலம் வந்து இருந்திருக்கு. அதனால இந்த அறிவியல் அறிஞர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. அதே மாதிரி இவங்க யார் சார்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப முக்கியமான பர்சன் தான். ஸ்லீடன், அதே மாதிரி ஸ்லீடன் ஷிவான். இவங்க 1804 இருந்து 1881 இந்த காலகட்டம் வரல இருந்திருக்காரு. அதே மாதிரி 1810 இருந்து 1882 இந்த காலகட்டம் வரல இவர் இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்து ருடால்ஃப் விர்சலர் சொல்லுவோம். 1821 இருந்து 1902 இந்த காலகட்டம் வரலையும் வந்து இவர் வாழ்ந்திருக்காரு. அதனால இந்த போட்டோஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்.
இதை ஞாபகம் வச்சுங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது நுண்ணோக்கியியல் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து நான் பார்க்குறது நுண்ணோக்கியியல் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த நுண்ணோக்கியியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். சரிங்களா? மைக்ரோஸ்கோப்பி, ஏன்னா நம்ம மைக்ரோஸ்கோப் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செல் மற்றும் செல் நுண்ணமைப்பு, சரியா, செல் மற்றும் செல் நுண்ணமைப்பை பற்றி அறிவதற்கு நுண்ணோக்கியானது தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக உள்ளது. இப்போ நம்ம செல்லுன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த செல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு தேன்கூடு போன்ற ஒரு அமைப்புலாம் இருக்கும், செல் அறைகள் மாதிரிலாம் காணப்படுன்னு சொல்லி நிறைய சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த செல்லை வந்து எப்படி சார் நம்ம பார்க்கறது, அந்த செல்லோட நுண் அமைப்பை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், செல் மற்றும் செல் நுண்ணமைப்பை பற்றி அறிவதற்காக என்ன பண்ணுறோம், நுண்ணோக்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நுண்ணோக்கி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக இருக்கு. சரியா, தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக இருந்திருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது நுண்ணிய உயிரினங்களை பற்றி படிப்பதற்கு உதவுவதால் அதனை நுண்ணோக்கி என்று அழைக்கின்றோம். நுண்ணிய உயிரினங்கள், உனக்கு கொஸ்டின்ல கேட்கலாம், நுண்ணோக்கி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், நுண்ணிய உயிரினங்களை பற்றி படிப்பதற்காக அது உதவுறதுனால அதுக்கு பேரு நுண்ணோக்கி அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர இதை கிரேக்க மொழியில என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க மொழியில அது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ் அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம். மைக்ரோஸ் அப்படின்னது, மைக்ரோஸ் அப்படின்னா சிறிய அப்படின்னு சொல்லி நுண்ணோக்கியில பார்க்கும்போது சின்னதாக தெரியுது இல்லையா, அதுதான், அதனால சொல்லலாம் கிரேக்க மொழியில மைக்ரோஸ்னா சிறிய அப்படின்னும். அதே மாதிரி ஸ்கைபின், இது ஸ்கைபின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கைபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்கைபின்னா பார்த்தல், மைக்ரோஸ்னா சிறிய அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இஜெட் ஜான்சன் அப்படின்னு சொல்ல முடியா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கூட்டு நுண்ணோக்கியை கண்டறிந்தார். முதல்ல என்ன பண்ணியிருக்காரு, கூட்டு நுண்ணோக்கியை கண்டறிஞ்சது இவர் தான், கூட்டு நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி நுண்ணோக்கியானது லென்ஸ் அமைப்பின் அடிப்படையில் வேலை செய்கிறது. ஒரு நுண்ணோக்கி அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டால் எதன் அடிப்படையில் வேலை செய்யுது, லென்ஸ். ஓகேவா? அந்த லென்ஸ் அடிப்படையில் தான் அது வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதை நான் வச்சுங்க. அதே மாதிரி இது ஒளி மற்றும் லென்ஸ் பண்புகளாகிய எதிரொலித்தல். ஏன்னா ஒளி வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஒளியை வந்து கவர்ந்து இழுத்து அது கொடுத்தாதான் என்ன பண்ணுவோம், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும், உள்ள என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறது, என்ன செல் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒளி மற்றும் லென்ஸ் பண்புகளாகிய எதிரொலித்தல். ஏன்னா ஒரு லென்ஸ் மேலே பட்டதுன்னா அது என்ன பண்ணும், எதிரொலிக்கும். அந்த எதிரொலித்தல். அதே மாதிரி உருப்பெருக்கம்னா என்னது, உள்ள வைக்கும்போது நம்ம சின்னதாக தெரியும், நம்ம கண்ணில் பார்க்கும்போது எப்படி தெரியும், நல்லா பெருசாக தெரியும். அதனால உருப்பெருக்கம். அடுத்து எண் திறப்பு, சரியா, எண் திறப்பு ஆகியவற்றை சார்ந்தது. சரிங்களா? எண் திறப்பு ஆகியவற்றை சார்ந்து இது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரொம்ப முக்கியமானது நுண்ணோக்கியில. சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர பல லென்ஸுகளை கொண்ட பொதுவான பல லென்ஸ், நிறைய லென்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, குவி லென்ஸ், குழி லென்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க பிசிக்ஸ்ல. அது மாதிரி பல லென்ஸுகளை கொண்ட பொதுவான ஒரு ஒளி நுண்ணோக்கி கூட்டு நுண்ணோக்கி என்று அழைக்கப்படுகின்றன. சரியா? பல லென்ஸுகளை கொண்டு பொதுவாக காணப்பட்டாலும் அதை என்ன சொல்றோம், கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு நம்ம சொல்றோம், கூட்டு நுண்ணோக்கி. சரிங்களா? அதே மாதிரி தொடர்பில் உள்ள மாதிரிகள், சரியா, தொடர்பில் உள்ள மாதிரிகள் மூலமாக என்ன பண்ணலாம், நுண்ணோக்கியின் மூலங்களிலிருந்து வெளிப்படும் ஒளியை கண்கள் அல்லது நிகழ்பட கருவிக்கு செலுத்தப்படுகிறது. சரியா? நிகழ்பட கருவிக்கு அதை என்ன பண்றோம், செலுத்துறோம். இப்போ என்ன பண்றோம், தொடர்பில் உள்ள நம்ம ஒரு மாதிரி வச்சிருக்கோம், அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் என்பதை என்ன பண்றோம், நுண்ணோக்கியின் மூலங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒளியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த கண்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். அப்படின்னு நிழல்பட கருவி. சரியா? நிழல்பட கருவி, அந்த நிழல்பட கருவி மூலமா அதை நம்ம பார்க்க முடியும். அப்போ கூட்டு நுண்ணோக்கி மூலியமா இதை நம்ம சொல்றது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர வேற என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிகை ஒளி புல நுண்ணோக்கி, இது ரொம்ப முக்கியமானது. பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது தான். சரி, இதில் வேறுபடுதல் திறன் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். வேறுபடுதல் திறன்
சரியா? இந்த வேறுபடுதல் திறன் அப்படிங்கிற ரீசொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வேறுபடுதல் திறன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறுபடுதல் திறன் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வேறுபடுதல் திறன் என்பது இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள பொருளின் விவரத்தை தெளிவாக காட்டும். ஒரு இரண்டு பொருள் இருக்குன்னா அந்த ரெண்டு புள்ளி இருக்குன்னா அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே, சரியா, ரெண்டு புள்ளிக்கு இடையில ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பொருளுடைய விவரத்தை தெளிவாக காட்டக்கூடிய ஒரு லென்ஸுகளுடைய திறன், அதுதான் வேறுபடுத்தல் திறன் சொல்றோம். இது ஒரு பொருளை பற்றிய மிக துல்லியமான விவரமாகும். ஒரு பொருளை பற்றிய தெளிவான ஒரு துல்லியமான விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், சரிங்களா? இதனை கீழ்காணும் சூத்திரத்தின் மூலம் கண்டறியலாம். சரிங்களா? இப்ப கீழே நம்ம பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு சூத்திரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னது வேறுபடுத்தல் திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன வேறுபடுத்தல் திறன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், 0.61 lambda divided by NA, இதுதான் அதனுடைய ஃபார்முலா. 0.61 lambda divided by NA அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபார்முலா. இங்கு லேம்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஒளியின் அலைநீளம் மற்றும் NA என்பது எண்களுடைய திறப்பு. NA என்பது என்ன சொல்றோம், எண்களுடைய திறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? நியூமரிக்கல் அப்பேச்சர் அப்படின்னு சொல்றது தான் அந்த எண்களின் திறப்பு அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த எண்களின் திறப்புனா என்ன சார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். எண்களின் திறப்பு என்னன்னு தெரியணும். அதுக்காக என்ன பண்றோம்னா, இது ஒரு முக்கிய பார்வைக்குரிய நிலைத்தன்மை. இது என்ன சொல்றோம், ஒரு முக்கியமான பார்வைக்குரிய ஒரு நிலைத்தன்மையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம முக்கிய பார்வைக்குரிய ஒரு நிலைத்தன்மையாக காணப்படுது. அதே மாதிரி பார்வை லென்ஸின் வேறுபடுத்தும் திறனை குறிக்கிறது. பார்வை லென்ஸுடைய வேறுபடுத்தும் திறன், ஏன்னா எல்லா லென்ஸும் ஒரே மாதிரி இருக்காது, அதனால என்ன அந்த பார்வை லென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பார்வை லென்ஸுடைய வேறுபடுத்தும் திறன் அப்படிங்கிறத பற்றினது குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, எண்களின் திறப்பு உயர்வாக இருப்பின், ஒரு எண்களுடைய திறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உயர்வா இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த எண்களுடைய திறப்பு உயர்வா இருக்கும்போது அதனுடைய வேறுபடுத்தல் திறன் அதிகமாக இருக்கும். எண்களுடைய திறன் அதிகமாக இருக்கும்போது வேறுபடுத்தல் திறன் அப்படிங்கிறத என்ன பண்ணோம், எண்களுடைய திறன்களை உயர்வாக இருக்கும்போது அதனுடைய வேறுபடுத்தும் திறன் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். சரியா? இது ரொம்ப முக்கியமானது தான். இப்போ எண்களின் திறப்பு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டால் இதை எப்படி எழுதிடணும், எண்களின் திறப்பு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டானா இதை எழுதிக்கணும். அடுத்து உருப்பெருக்கம். அடுத்து என்னது, உருப்பெருக்கம். சரி, இந்த உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் லென்ஸில், மேக்னிஃபிகேஷன். இது பின்பத்தின் அளவை பார்வைக்கு பெரிதாக்கி காண்பிப்பதற்கு உருப்பெருக்கம் என்று பெயர். சரியா? ஒரு பின்பத்துடைய அளவு இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த அளவை பார்க்கணும், பின்பத்துடைய அளவு. அந்த பின்பத்துடைய அளவை பார்க்கறதுக்கு அதை பார்வைக்கு என்ன பண்ணுறோம், பெரிதாக்கி காண்பதற்கு இந்த உருப்பெருக்கம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. அதாவது நம்ம ஒரு லென்ஸ் மூலிமா வச்சுட்டு என்ன பண்ணுறோம், மைக்ரோஸ்கோப்பில் வைக்க பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும், சின்னதாக தான் தெரியும். அப்போ அதனுடைய அளவு பெரிதாக்கி காண்பதற்கு பேர் என்னது, உருப்பெருக்கம். இதுவும் ரொம்ப முக்கியமானதான், ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது என்ன சார்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த கீழ்காணக்கூடிய சூத்திரத்தின் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம கணக்கிடப்படுது. கீழ்காணக்கூடிய சூத்திரத்தின் மூலமாக என்ன பண்ணுறோம், கணக்கிடப்படுகிறது. அந்த சூத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது என்ன சார்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணோக்கியின் மூலம் காணப்படும் பின்பத்தின் அளவு. உருப்பெருக்கம் இஸ் ஈக்குவல் நுண்ணோக்கியின் மூலம் காணப்படும் பின்பத்தின் அளவு டிவைடட் பை சாதாரண கண்கள் மூலம் காணப்படும் பின்பத்தின் அளவு. சரியா? இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா நுண்ணோக்கியின் மூலம் காணப்படும் பின்பத்துடைய அளவு டிவைடட் பை சாதாரண கண்கள் மூலம் காணப்படும் பின்பத்தின் அளவு அப்படின்னு நம்ம சொல்லி இதை பார்க்குறோம். சரியா? அப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இதை தெளிவாக படித்து எழுதி பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போது நம்ம என்ன பார்க்குறோம், ஆக்சுவலாக இந்த மிகை ஒளி புல நுண்ணோக்கியை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த எண்களின் திறப்பு, உருப்பெருக்கம், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான். சரி, இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, செல்களை பற்றிய பல்வேறு அம்சங்களை அறிவதற்கு வழக்கமாக மிகை ஒளி புல நுண்ணோக்கி பயன்படுகிறது. சரியா? இப்போ செல்கள் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த செல்களில் பல்வேறு அம்சங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செல்களில் இருக்குது. அந்த அம்சங்களை எல்லாம் அறிவதற்காக என்ன பண்ணுறோம், வழக்கமாக மிகை ஒளி புல நுண்ணோக்கி அப்படிங்கிறது
பயன்படுகிறது. வழக்கமாக பயன்படக்கூடிய அந்த மிகை ஒளி புல நுண்ணோக்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பயன்படுது. சரி, இது புலனாகும் ஒளிக்கதிர்களை இது என்ன பண்ணும், அங்கே புலனாகக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒளிக்கதிர்களை என்ன சார் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வெவ்வேறு அலகுகளில் ஈர்த்து, சரியா, என்ன பண்ணுது, வெவ்வேறு அலகுகளில் அதை ஈர்த்து ஒளியை மாதிரிகளில் நேரடியாக கடத்தி மாதிரியின் பல்வேறு பகுதிகளின் வேறுபட்ட பின்பத்தை வெளிப்படுத்த உதவுகின்றன. சரியா, வெளியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, வெளியிலிருந்து வரக்கூடிய ஒளி அளவு ஈர்த்து அதை என்ன பண்ணோம், ஒளியை அதனுடைய மாதிரிகளையே அதனுடைய மாதிரிகளில் நேரடியாக என்ன பண்ணோம், கடத்து மாதிரியின் பல்வேறு பகுதிகளில் வேறுபட்ட பின்பத்தை, சரியா, அதே மாதிரி ஒரு பின்பம் இல்லாமல் நம்ம வேறுபட்ட பின்பத்தை அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அது உதவுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, சரி, அது மட்டும் இல்லாமல் மாதிரிகளுக்கு வேதி காரணிகளை, சரியா, அந்த மாதிரிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிகளுக்கு வேதி காரணிகளை கொண்டு சாயமேற்றும் போது, சரியா, ஒரு சில வேதி காரணிகள் என்ன பண்றோம், ரியேஜென்ட் சொல்லுவோம், அந்த வேதி காரணிகளை கொண்டு என்ன பண்றோம், சாயமேற்றும் போது அவை தெளிவாக புலப்படுகின்றன. அதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், தெளிவா புலப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, சரி, அது மட்டும் இல்லாம இந்த காரணிகள் மாதிரி செல்லின், சரியா, மாதிரி செல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செல் மற்றும் திசுக்களுடன் வினை புரிவதே இதற்கு, சரியா, அதாவது அந்த காரணிகள், ஒரு சில காரணிகள் இருக்கும், அந்த காரணிகள் என்ன பண்ணும், அதனுடைய மாதிரி செல் மற்றும் மாதிரி செல் ஏற்கனவே இருக்கலையே ஒரு மாதிரி, அந்த மாதிரி செல் மற்றும் திசுக்களுடன் வினை புரிவதே இதற்கு காரணமாகும். சரியா, திசுக்களோடையும் மாதிரி செல்களோடையும் வினை புரிவது தான் இதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, சரி சார், இதெல்லாம் தவிர இங்கு ஒளிக்கற்றைகள் இங்கு என்ன பண்ணும், அது மேல என்ன பண்ணும், ஒளிக்கற்றைகள் வந்து விழுவுது இல்லையா, அந்த விழுவுறது என்ன பண்ணும்னா மேடையின் மீது வைக்கப்பட்டுள்ள மாதிரியின் மீது, மேடையின் மீது என்ன பண்றோம், நம்ம ஸ்லைடில் ஒரு மாதிரி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியின் மீது ஒளி குவிப்பானால் குவிக்கப்படுகின்றன. மேல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி என்ன பண்ணும், அந்த ஒளி குவிப்பானால் என்ன பண்ணும், குவிக்கப்படும். சரியா, சரி, இந்த ஒளியானது ஒளிரும் குமிழ் விளக்கு, சரியா, ஒளிரும் CFL அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒளிரும் குமிழ் விளக்கு அல்லது ஒளி உமிழும் டயோடு, ஒளி உமிழும் டயோடு அப்படின்னு சொல்லுவோம், லெட் அப்படின்னு சொல்றது தான் LED, அதிலிருந்து உருவாகிறது. என்னன்னு புரியுதா, குமிழ் விளக்கு அப்படின்னு சொல்லலாம், CFL ஒளிரும் குமிழ் விளக்கு அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒளி உமிழும் டயோடு அப்படின்னு சொல்லலாம், ஒளி உமிழும் டயோடு அப்படின்னு சொல்லலாம். சரியா, அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா LED உருவாகுது. இந்த நுண்ணோக்கி பார்த்தீங்கன்னா 2 வகை லென்ஸ், இந்த நுண்ணோக்கி என்ன பண்ணுது, 2 வகை லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 வகை லென்ஸ் அமைப்புகளால் ஆனது தான். சரியா, 2 வகை லென்ஸ் அமைப்புகளால் ஆனது தான் இது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது, இதை நான் வச்சுக்கணும். சரி சார், அந்த 2 வகை லென்ஸ் அமைப்புகளால் ஆயிருந்தாலும் அவை முறையே பொருளருகு லென்ஸ், சரியா, பொருளுக்கு மிக அருகில் காணப்படுறதுனால அதுக்கு பேர் என்ன, லென்ஸ்னு பேரு பொருளருகு லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று என்ன சார்னா கண்ணருகு லென்ஸ், இன்னொரு லென்ஸுக்கு பேர் என்னது, கண்ணருகு லென்ஸ். அது வந்து கண்ணுக்கு மிக அருகில் காணப்படுறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்றோம், கண்ணருகு லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, ஒன்று வந்து பொருளருகு லென்ஸ்னு சொல்றோம், இன்னொன்று கண்ணருகு லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா, இவ்விரண்டு லென்ஸ்களும் அல்லது இவ்விரண்டு லென்ஸ்களுக்கும் இடையே ஒளி செலுத்தப்படுகிறது. இந்த 2 லென்ஸுக்கும் இடையில தான் என்ன பண்றோம், ஒளி அப்படிங்கிறத நம்ம செலுத்த முடியுது. சரிங்களா, சரி, அது மட்டும் இல்லாம தேவைக்கேற்ப உருப்பெருக்கத்தை, சரியா, பெருக்குவதற்கு அல்லது பெறுவதற்கு, அதாவது அங்க எவ்வளவு தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்ப என்ன பண்றோம், உருப்பெருக்கத்தை பெறுவதற்கு சில புள்ளிகள் சுழற்றி சரி செய்யக்கூடிய 4 வகை பொருளர்கள் லென்ஸ்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, 2 லென்ஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒளி செலுத்தப்படுது, 2 லென்ஸுக்கு இடையில ஒளி செலுத்தப்படுது. அது தேவைக்கு ஏற்ப என்ன பண்ணலாம், நம்ம உருப்பெருக்கத்தை பெறுவதற்கு ஏற்றாது போல சில புள்ளிகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சுழற்றி, சில புள்ளிகள் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சுழற்றி இருக்கும். அந்த சுழற்றி இருக்கக்கூடிய புள்ளிகளை சுற்றி சரி செய்யக்கூடிய 4 வகையில் பொருளர்கள் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காணப்படுது. அந்த 4 வகை என்ன சார்னா 50x கிடையாது, 5x, 50 இல்லைப்பா 5, அதில் என்ன பண்ணோம் பொருளர்கள் லென்ஸுகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா 5x, சரியா, எப்படி இருக்கும் 5x, சரியா. அதே மாதிரி இன்னொன்று 10x, இன்னொன்று 10x, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 45x மற்றும் 45, ஓகேவா. அந்த 45x மற்றும்
100x அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. அப்போ ஒரு பொருளருக்கு லென்ஸில் 4 வகையான பொருளருக்கு லென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அது அந்த மேடையை பார்த்தீங்கன்னா மேடை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சில புள்ளிகள் அது சுழற்றி என்ன பண்ண சரி செய்யக்கூடிய வகையில் அந்த 4 வகை பொருளருக்கு லென்ஸும் காணப்படும். நீங்கள் என்ன ரொட்டேட் பண்ணிக்கலாம், மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி எண் திறப்பு மதிப்பின் கொள்கை. அடுத்து என்னது? எண் திறப்பு மதிப்புடைய கொள்கை. அந்த எண் திறப்பு மதிப்புடைய கொள்கை மற்றும் அதனுடைய வேறுபடுத்தும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம், இது செயல்படுது. சரியா? எண் திறப்பு மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த எண் திறப்பு மதிப்பு கொள்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த மதிப்பு கொள்கை பார்த்தீங்கன்னா அதனுடைய வேறுபடுத்தும் திறன் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு என்ன பண்ணலாம், அது செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது செயல்படுது. சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணோக்கி மூலம் இதை நம்ம உருப்பெருக்கம் அப்படிங்கிறத நம்ம செய்யும்போது, நுண்ணோக்கி மூலமாக இதை உருப்பெருக்கம் அப்படிங்கிறத நம்ம செய்கிறோம்னு வச்சுக்கோ. அப்போ அந்த உருப்பெருக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, பொருளருகு லென்ஸ். சரியா? என்ன பண்ணுது, பொருளருகு லென்ஸ் மூலமாக பெறப்படுது. நம்ம நுண்ணோக்கி மூலிமா என்ன பண்ணுறோம், வச்சு பார்க்குறோம். அது மாதிரி பார்க்கும்போது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பெருசாக தெரியுது. அந்த பெருசாக தெரியும் போது அதை என்ன பண்ணலாம், அந்த பொருளருக்கு லென்ஸ் அப்படிங்கிறது மூலிமா அதை பெறப்படுது. இதற்கு முதன்மை உருப்பெருக்கம் என்று பெயர். நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்க்குறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், முதன்மை உருப்பெருக்கம். முதன்மை உருப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டேன்னு அப்படியே எழுதுங்க. சரியா? சரி, அப்போ நுண்ணோக்கின் மூலமாக உருப்பெருக்கம் பொருளருக்கு லென்ஸ் மூலம் பெறப்படுகிறது. இதற்கு முதன்மை உருப்பெருக்கம் என்று பெயர். மற்றும் இதன் மூலம் உண்மையான தலைகீழான மெய் பின்பம் தோன்றுகின்றன. இந்த மாதிரி ஒரு அமைப்பாங்கிறது ஏற்பட்ட உடனே அதுக்கு என்ன பண்ணுறான், அதே மாதிரி உண்மையான தலைகீழான மெய் பின்பம் அப்படிங்கிறத பற்றினாங்க தோற்றுவிக்கப்படுகிறது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரெண்டாவது உருப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணருகு லென்ஸ் மூலமாக உண்டாகிறது. ரெண்டாவது லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது உருப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், கண்ணருகு லென்ஸ் மூலம் உருவாகுது. கண்ணருகு லென்ஸ் அது ரொம்ப முக்கியமானது. அதனால் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உருப்பெருக்கம் அப்படின்னு பேர். அதனால் இதுக்கு பேர் சொல்கிறோம் இரண்டாம் நிலை உருப்பெருக்கம் அப்படின்னு பேர். சரியா? அந்த இரண்டாம் நிலை உருப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான். சரி சார், இதெல்லாம் தவிர மற்றும் வேறு என்ன சார் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் தலைகீழான மாயபின்பம் உருவாகிறது. இதன் மூலமாக என்ன பண்ணோம், தலைகீழான ஒரு மாயபின்பம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுகிறது. இப்போ அதுக்கான படம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். 6.2. சரியா? 6.2ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 6.2ல் இந்த டயக்ராம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒளி நுண்ணோக்கி எடுத்துக்கிறோம். ஒளி நுண்ணோக்கி. சரியா? ஒளி நுண்ணோக்கி அப்படிங்கிறது எது, இதுதான் ஒளி நுண்ணோக்கி. இதுதான் ஒளி நுண்ணோக்கி. சரியா? சரி, இப்போ இந்த ஒளி கதிர் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சார்னா இதுதான் ஒளி கதிர் பாதை அப்படிங்கிறத இது நான் வச்சுக்கணும். இப்போ இந்த ஒளி கதிர் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்புகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் என்ன சார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண் இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கண். இது வழியாக நம்ம பார்க்குறோம். சரியா? இதுதான் கண்ணுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸு. சரியா? இது ஆரம்ப நிலை பின்பம். இது என்னது, ஆரம்ப நிலை பின்பம். பொருளருக்கு லென்ஸ். இது என்ன சொல்கிறோம், பொருளருக்கு லென்ஸு. பொருள் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இது வந்து இறுதி பிம்பம். இது என்னது, இறுதி பின்பம். சரியா? அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வழியாக என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பொருளை நம்ம மேடையின் மீது வச்சு பார்க்கும்போது அந்த கண்ணருக்கு ப்ளஸ் பொருளருக்கு லென்ஸ் வழியாக என்ன பண்ணலாம், இறுதியான ஒரு பின்பம் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். இறுதியான ஒரு பின்பம் தெளிவாக தெரியும். இதுதான் இந்த ஒளி கதிர் பாதை அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி ஒளி நுண்ணோக்கி மூலம் எடுக்கப்பட்ட பின்பம். ஒளி நுண்ணோக்கி மூலம் எடுக்கப்பட்ட பின்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். இந்த மாதிரி தான் என்ன பண்ணலாம், அந்த ஒளி நுண்ணோக்கி மூலிமா நம்ம எடுக்கும்போது அதனுடைய பின்பமானது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இதை நான் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது வேறு என்ன சார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மின்னணு நுண்ணோக்கி. அடுத்து நான் பார்க்குறது மின்னணு நுண்ணோக்கி. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது தான். இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரியா? இப்போ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல எர்னஸ்ட் ரஸ்கா ஒன்மாரில் கேட்பாங்க. மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, எர்னஸ்ட் ரஸ்கா. இந்த எர்னஸ்ட் ரஸ்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எர்னஸ்ட் ரஸ்கா அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாருன்னா முதல்ல மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது இவர்னால தான். எர்னஸ்ட் ரஸ்கா 1931
அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாம அது ஜி பின்னிங் ஜி ஜி பின்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜி பின்னிங் மற்றும் ஹச் ரோகர் 1981 இவன்பர்களால் மேம்படுத்தப்பட்டது. யார் மேம்படுத்தப்பட்டாங்க என்பதுனா மின்னணு நுண்ணோக்கி மேம்படுத்தப்பட்டது யாருன்னா பின்னிங் ரோகர். இது ரொம்ப முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இதனை பயன்படுத்தி செல் நுண்ணுறுப்புகளின் நுண்ணிய விளக்கங்களை பகுத்தறிவதற்கு நுண்ணமைப்பு என்று பெயர். சரியா? ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லுடைய நுண்ணுறுப்புகளை நுண்ணிய விளக்கங்களை கொண்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம பகுத்தறிவதற்கு என்ன பண்றோம், அதுக்கு பேரு நுண் அமைப்பு அப்படின்னு பேரு. நுண்ணமைப்பு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை அப்படியே எழுதிக்கணும். நுண்ணமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை அப்படியே எழுதிக்கணும். அவ்வளவுதான். சரியா? சரி சார், இதெல்லாம் மட்டும் இல்லாம ஒரு இடத்தில் உள்ள ஒளிக்கற்றையில் எலக்ட்ரான் கற்றைகளை பயன்படுத்தும் போது, இப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒளிக்கற்றைகள்ல நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரான், ஓகேவா, அந்த எலக்ட்ரான் கற்றைகளை ஓகேவா, எலக்ட்ரான் கற்றைகளை இங்க இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் கற்றைகளை பயன்படுத்தும் போது ஒரு எளிய நுண்ணோக்கியை விட 1,00,000 மடங்கு வேறுபடுத்தும் திறனை மின்னணு நுண்ணோக்கி பெறுகிறது. ஒரு எளிமையான நுண்ணோக்கி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த எளிமையான நுண்ணோக்கியை விட இந்த மின்னணு நுண்ணோக்கி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, 1,00,000 மடங்கு வேறுபடுத்தும் திறனை இந்த மின்னணு நுண்ணோக்கியானது பெறுகிறது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இப்போ இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கியில உற்று நோக்கப்பட வேண்டிய மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் நீக்கம் செய்யப்பட்டு, சரியா, ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம உற்று நோக்கி பார்க்குறோன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர் நீக்கம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கணும். ஏன்னா அதில் வாட்டர் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக அதை நம்ம அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண, முதல்ல நீரை நீக்கிடணும். ஓகேவா? நீர் நீக்கம் செய்யப்பட்ட பின்னாடி எலக்ட்ரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணுமா, ஒளி புகா வண்ணம். சரியா? எலக்ட்ரான் ஆனது ஒளி புகா வண்ணம் தங்கம் அல்லது பலேடியம் கொண்டு, தங்கத்தையோ அல்லது பலேடியம் அப்படிங்கிறத கொண்டு என்ன பண்ணிருக்குமா, அதை பதிக்கப்பட்டிருக்கணும். சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒளி புகாதவன என்ன பண்ணுவான், தங்கத்தையோ அல்லது ஒரு பலேடியத்தை கொண்டு அதில் பதிச்சிருக்கணும். சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர இவை எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான்களை தாங்கி நிற்கவும், எப்படி இருக்கணும், எலக்ட்ரான்களை அது என்ன பண்ணிருக்கணும், தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கணும். ஓகேவா? அதனால எலக்ட்ரான்களை தாங்கி நிற்கவும் மேலும் வேறுபடுத்திய பின்பத்தை உருவாக்குவதிலும் அத்தியாவசியமாக உள்ளது. சரியா? எப்படி இருக்கணும், எலக்ட்ரானை தாங்கி நிற்கணும், அதே மாதிரி எப்படி இருக்கணும், வேறுபடுத்திய பின்பத்தை உருவாக்குறதுலையும் இது பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமா இருக்கணும். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரி, மின்னணு நுண்ணோக்கி அப்படின்னு நான் பார்க்கும்போது 2 வகைப்படும். ரொம்ப முக்கியமான ஒன்று, மின்னணு நுண்ணோக்கி எத்தனை வகைப்படும் சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. 2 வகைப்படும். அவை யாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவை முறையே ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி, டெம் அப்படின்னு சொல்லுவோம், TEM அப்படின்னு சொல்றது ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று பரவல் ஸ்கேனிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்கேனிங் சொல்லலாம், அல்லது பரவல் மின்னணு நுண்ணோக்கி SEM அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ 2 இருக்கு. ஒன்று ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி, ஊடுருவி போகுது இல்லையா, அதனால அதுக்கு பேர் ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கின்னு சொல்றோம். இன்னொன்று ஸ்கேன் பண்ணுறது இல்லையா, ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஸ்கேனிங், அதனால பரவல் ஸ்கேனிங் மின்னணு நுண்ணோக்கி அப்படின்னு நம்ம சொல்லி இதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, அதில் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்குறது என்ன சார்னு பார்த்தீங்கன்னா ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி. ஃபர்ஸ்ட் நாம் பார்க்குறது என்னது, ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி. ஓகேவா? சரி, இந்த ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இது மிகவும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மின்னணு நுண்ணோக்கி. இது எப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மின்னணு நுண்ணோக்கி தான், எல்லாராலும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மின்னணு நுண்ணோக்கி தான் இது. சரிங்களா? யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். ஓகேவா? இது 2 பரிமாண பின்பங்களை தருகின்றன. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பரிமாண பின்பங்களை கொண்டு இது காணப்படுதுன்னு சொல்லலாம். அந்த ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியின் பாகங்களாவன, ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியுடைய பாகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் உற்பத்தி அமைப்பு, எலக்ட்ரான் ஜெனரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரான் உற்பத்தி அமைப்பு அப்படிங்கிறது அதில் காணப்படும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி எலக்ட்ரான் குவிப்பான் அப்படிங்கிறது அதில் இருக்கும். எலக்ட்ரான்
குவிப்பான், ரொம்ப முக்கியமான ஒன்று. எலக்ட்ரான் குவிப்பான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், எலக்ட்ரான் கண்டென்சர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே மாதிரி மாதிரி பொருள் இருக்கு, ஒரு மாதிரி பொருள் இருக்கு, ஸ்பெசிமென் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும், மாதிரி பொருள் இருக்கு. சரியா? அடுத்தது குழாய் லென்ஸ், டியூப் லென்ஸ். சரியா? குழாய் லென்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், குழாய் லென்ஸ் டியூப் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வெளியே காட்டும் நிழல் பட கருவி, ப்ரொஜெக்டார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், வெளியே காட்டக்கூடிய ஒரு நிழல் பட கருவி அப்படிங்கிறது ஒன்று அங்கே இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? சரி, இப்போ அதில் இந்த ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது. சரியா? இந்த டயக்ராம் வந்து நீங்கள் சிம்பிளாக அப்படியே பார்த்துங்க. இந்த டயக்ராம் ஒன்று, இது ஒன்று. இது வந்து என்னது, அதில் பார்த்துட்ட பின்னாடி அந்த டெம்மோடைய பிம்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இது, அந்த பிம்பம் வந்து செல்லுடைய அந்த அமைப்பு பார்க்கும்போது உள்ள அந்த பிம்பம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் காணப்படுது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்னணு நுண்ணோக்கி தான், அது மின்னணு நுண்ணோக்கி. இது அந்த டயக்ராமை பார்த்துங்க. ஓகேவா? இது பெரிதாக்கப்பட்ட பகுதி. சரியா? சரி சார், இதெல்லாம் தவிர இந்த எலக்ட்ரான் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான் கற்றைகளை நம்ம மாதிரி பொருளின் வழியே செலுத்தும் பொழுது, சரியா, ஒரு மாதிரி பொருளின் வழியே நம்ம என்ன பண்ணுறோம், அதை செலுத்துகிறோம். அந்த செலுத்தும் போது ஒளிரும் திரையில் பிம்பத்தை உருவாக்குறது. சரியா? என்ன பண்ணோம், ஒளிரக்கூடிய ஒரு திரையில அதனுடைய பிம்பம் அப்படிங்கிறது நாங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி சார், இதெல்லாம் தவிர இவற்றின் சரியா இவற்றின் உருப்பெருக்கம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது அதனுடைய உருப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, 1லிருந்து 3 லட்சம் மடங்காகும். அதனுடைய உருப்பெருக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனுடைய உருப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், 1 to 3 lakhs, அதாவது 1லிருந்து 3 லட்சம் மடங்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய உருப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா பெரிதாக தெரியும். சரியா? சரி, அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேறுபடுத்தும் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லிருந்து 10 ஆம்ஸ்ட்ராங் வரலையும் இருக்கும். சரியா? வேறுபடுத்தும் திறன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 2லிருந்து 10 ஆம்ஸ்ட்ராங் வரலையும் இருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று. இதனை பயன்படுத்தி வைரஸ்கள், மைக்கோபிளாஸ்மா, செல் நுண்ணுறுப்புகள் ஆகியவற்றை பற்றி நாம் விரிவாக படித்தறியலாம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த செல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இதனை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், அந்த ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி இருக்கு இல்லையா, இதனை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், வைரஸ், மைக்கோபிளாஸ்மா, செல் நுண்ணுறுப்புகள் இது போன்ற பலவற்றை என்ன பண்ணலாம், நம்ம பற்றி தெளிவாக தெரிஞ்சு அதை படிப்பதற்காக இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான டயக்ராம் பார்த்தீங்கன்னா உனக்கு 6.3 அப்படிங்கிறதுல கொடுத்துருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். 6.3. ஓகேவா? சரி, அப்போ இந்த 6.3 அப்படிங்கிறது எது சார்னா இந்த இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. முன்னாடி சொன்னோம் இல்லையா ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் 6.3 அப்படிங்கிறது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டயக்ராம் இது ஒன்று, இது ஒன்று. 6.3ல் பிம்பம் வந்து எப்படி தெரியுது, அதேமாதிரி ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது எப்படி காணப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டயக்ராம் இது, அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? சரி சார், அடுத்தது பரவல் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது பரவல், அதாவது ஸ்கேனிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பரவல் மின்னணு நுண்ணோக்கி, பரவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுண்ணோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா TEM நுண்ணோக்கி இருக்கு இல்லையா, அதாவது ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி சொன்னோம் இல்லையா, அந்த நுண்ணோக்கியை காட்டிலும் குறைவான வேறுபடுத்தும் திறனை கொண்டுள்ளது. சரியா? எப்படி இருக்கும், ஒரு குறைவான ஒரு வேறுபடுத்தும் திறன் தான் அதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? TEM அதனை காட்டிலும் என்ன பண்ணல, இதில் குறைவான ஒரு வேறுபடுத்தும் திறன் அப்படிங்கிறது தான் இதில் கொண்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இந்த நுண்ணோக்கினால ஒரு மாதிரி பொருளின் பரப்பு பகுதிகளின், சரியா, அந்த நுண்ணோக்கியில் என்ன பண்ணலாம்னா ஒரு மாதிரி பொருள் இருக்கு உள்ள, அந்த மாதிரி பொருளுடைய பரப்பு பகுதியிலுடைய முப்பரிமாணங்களை, அதனுடைய முப்பரிமாணங்களை காண முடியும். சரியா? முப்பரிமாணங்களை இதன் மூலிமா என்ன பண்ணலாம், ஈஸியாக காண முடியுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் இதில் மின்னணுக்கள் லென்ஸுகளின் மூலம் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன. இதில் மின்னணுக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், லென்ஸ் இருக்கு இல்லையா, அது உள்ள அந்த லென்ஸ் மூலிமா தான் என்ன பண்ணோம், ஒரே புள்ளியில் அது குவிக்கப்படுது. சரியா? ஒரே புள்ளியில் அது குவிக்கப்படுது. சரிங்களா? இதில் பொருளின் ஊடாக வெளிப்படும் கதிர்கள், சரியா, அதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பொருள் வழியாக என்ன பண்ணோம் வெளிப்படக்கூடிய கதிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான கதிர்களை தோற்றுவிக்கின்றன. அப்படியே ஒரு
அதாவது ஒரு பகுதியில் தான் என்ன பண்ணும் அந்த கதிர்கள் தோன்ற மாதிரி தெரியும். ஆனால் என்ன பண்ணும் அந்த வெளிப்படக்கூடிய கதிர்கள் பார்க்கும்போது பலவிதமான கதிர்களை தோற்றுவிக்கக்கூடிய வகையில் அது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? சரி, அது மட்டும் இல்லாமல் துரப்பண மின்னணுக்கள், இரண்டாம் நிலை மின்னணுக்கள், பின்புறம் சிதறும் மின்னணுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. சரியா? என்ன இருக்குது? துரப்பண மின்னணு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இரண்டாம் நிலை மின்னணுக்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பின்புறம் சிதறும் மின்னணுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் இதில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி சார், இதெல்லாம் தவிர இவைகள் தகுந்த ஒரு கண்டுபிடிப்பு அமைப்பினால், டிடெக்டார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கண்டுபிடிக்கிறது ஏதாவது ஒரு சில பொருளெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறான், அது எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா, அந்த மாதிரி தகுந்த ஒரு கண்டுபிடிப்பு அமைப்பினால் என்ன பண்ணுறான், அது ஒன்று சேர்க்கப்பட்டு பெரிதாக்கப்பட்டு பின்பு பின்பம் ஒளிரும் திரையில் விழுமாறு அமைந்துள்ளது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அது எங்கே இருக்குது என்னங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச பின்னாடி இதை என்ன பண்ணுறோம், திரும்பவும் அதை ஒன்று சேர்க்கிறோம். திரும்பவும் ஒன்று சேர்க்கப்பட்டு திரும்பவும் அதை என்ன பண்ணலாம், பெரிதாக்கப்பட்டுறோம். பெரிதாக்கப்பட்ட பின்னாடி அதனுடைய பின்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒளிரும் திரையில் விடுமாறு அமைந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உருப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய உருப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ சார் இருக்குன்னா 2 லட்சம் மடங்கு மற்றும் வேறுபடுத்தும் திறன் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 20 நானோமீட்டர் ஆகும். சரியா? இப்போது இதனுடைய உருப்பெருக்கும் திறன் நம்ம வைக்கிறது ஒரு பொருளில் தான் வைக்கிறோம் சின்னதாக. அந்த சின்னதாக வைக்கும்போது அதை என்ன பண்ணலாம், நம்ம இந்த லென்ஸ் வழியாக இந்த ஸ்கேனிங் பரவல் நுண்ணோக்கி இருக்கு இல்லையா, மின்னணு நுண்ணோக்கி, அந்த நுண்ணோக்கி வழியாக பார்க்கும்போது எப்படி தெரியுமா 2 லட்சம் மடங்கு 2 லட்சம் மடங்கு வேறுபடுத்தும் திறன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி 5லிருந்து 20 நானோமீட்டர் வரலையும் இங்கே காணப்படுது. 5 to 20 நானோமீட்டரினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய டயக்ராம் தான் இப்போ நம்ம பார்க்குறது பரவல் மின்னணு நுண்ணோக்கி. பரவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது இதுதான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னது, இந்த பரவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது இது. ஓகேவா? இது வந்து என்னது, செம் பிம்பம். அந்த பிம்பம் வந்து இப்படி தான் தெரியும். சரியா? அதோட பிம்பம் இப்படி தான் தெரியும். சரி, இங்கே ஏன் சார் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இதை பரவல் மின்னணு நுண்ணோக்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இப்போ இதன் வழியாக நம்ம இங்கே லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த லென்ஸ் வழியாக நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோ, பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், ஸ்கேனிங் பண்ணிவிட்டு டைரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிடும். அதனால தான் என்ன பண்ண, இப்போ நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போயிருப்போம், அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க. சரியா? இப்போ ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதா நம்ம ஸ்கேனிங் பண்ணுறோம் இல்லையா. அப்போ என்ன ஆகுது, நம்ம கையில் ஒரு ஒளிக்கதிர்கள் அப்படிங்கிறது படுற மாதிரி தெரியும். அந்த ஒளிக்கதிர்கள் லைட் மாதிரி இருக்கும். அந்த லைட் படும்போது என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே எந்த பார்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, என்ன ஃப்ராக்சராக என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறோம், அந்த ஸ்கேனிங் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம், இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியும், கர்ப்பமாக இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்களா, அது மற்ற எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேனிங் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக பயன்படுது. அதனால் இதை ஸ்கேனிங் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிஸ்டத்து வழியாக பார்த்துட்டு அது ரிப்போர்ட் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக அந்த பரவல் மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுது. இதே மாதிரி நிறைய பொருள்கள் பிம்பம், அந்த பொருள்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சில பகுதிகளில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்கேனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா